ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி தற்போது உயிரிழந்துள்ளார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கணேசமூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். விவரங்கள். விசுவாசியாக வைகோவின் வலதுகரமாக அறியப்படுபவர்தான் கணேசமூர்த்தியை பொறுத்தவரையில் ஈரோட்டை சார்ந்தவர். இவர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு ஈரோடு மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலையில் அவர் சில நாட்களுக்கு முன்பாக கோவையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய உடல்நலக் குறைவுக்கு தீவிர சிகிச்சை தரப்பட்டு வந்தது. தொடர்ந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்த அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியினுடைய சுவாசம் தரப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை தந்து வந்தார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் அவர் 5 மணி 5 நிமிடம் அந்த அளவில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது கணேசமூர்த்தியினுடைய உயிர் என்பது பிரிந்திருக்கிறது. அதாவது கணேசமூர்த்தியை பொறுத்தவரையில் வைகோவினுடைய மிக முக்கியமான விசுவாசியாக பார்க்கப்படுகின்றார். இவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது கூட வைகோ மற்றும் துரை வைகோ நேரில் வந்து அவரை பார்த்துவிட்டு சென்றார்கள். மருத்துவமனை நிர்வாகத்திலும் தீவிர சிகிச்சை தரும்படி அறிவுறுத்தி சென்றார்கள். அப்பொழுதும் கூட வைகோ பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும் பொழுது 50க்கு 50% என்றுதான் மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் என மிகவும் வேதனையுடன் தெரிவித்திருந்தார். இந்த நிலைதான் அவருக்கு தீவிர சிகிச்சை தரப்பட்டு வந்த நிலையில் கணேசமூர்த்தியினுடைய உயிர் என்பது பிரிந்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக நன்கு பணியாற்றிய கூடிய நபராக இருந்திருக்கின்றார். இந்த நிலையில் அவருடைய உயிரிழப்பு என்பது மதிமுக மட்டுமின்றி அரசியல் வட்டாரம் மட்டுமின்றி ஈரோடு மக்கள் உள்ளிட்ட பலருக்கும் பெரும் இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.